கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. அது என்ன அப்படின்னா அவல் வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல லேசா சேர்த்துட்டு நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா நசுங்கணும். நல்லா குழைய வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நல்லா சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமா எடுத்து வச்சுட்டு மற்ற இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துக்கலாம். இந்த பிரெட்டை நல்லா தண்ணியில நினைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரெட் அந்த கலவையில சேர்த்துக்கலாம். அப்பதான் சாஃப்டா இருக்கும். பிரெட் பிசையறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மறந்துடாம தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிச்ச பிரெட்டை இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாம திப்பி திப்பியா இல்லாம நல்லா கை வச்சு நல்லா அமர்த்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்லா சாஃப்டா வரும். இப்போ ரவை 2 ஸ்பூன் எடுத்து வச்சனால அதை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே சாட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருந்த 1/4 இன்ச் இஞ்சியை இதில் சேர்த்துருக்கோம். பூண்டு ஒரு 7 பல் எடுத்துருந்தா அதையும் சேர்த்துக்கிட்டோம். கூடவே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்தா அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தலையை கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சு அமர்த்தி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பருப்படையெல்லாம் எப்படி அமர்த்தி விடுவோம் அது மாதிரி லேசாக அமர்த்தி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பிரெட்ல தண்ணி நினைச்சிட்டு அந்த பிரெட்ல இருந்து தண்ணி எடுத்தோம்னா அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஷேப்ல நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி இப்போ பாருங்க எல்லா மாவுகளையுமே பிசைஞ்சாச்சு. ரவுண்ட் ஷேப்ல வச்சாச்சு. ஒரு பவுல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 7 மாவு உருண்டைகள் பிசைஞ்சோட கட்லெட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். மீதிக்கு நான் அப்புறமா செஞ்சுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சம் போல நான் செஞ்சு காட்டுறதுக்காக இப்போ இதை நம்ம கார்ன்ஃப்ளவர்ல டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரெட் கிரம்ஸ்ல மறுபடியும் டிப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதா. இது மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி நான் வேற ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சுக்க போறேன். பாருங்க, இது மாதிரி உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்ல அப்படின்னா இந்த ரஸ்க் கூட அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்க தேவையான கட்லெட்லாம் அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பக்கம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒண்ணு ஒண்ணா பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு போடுங்க, இல்லனா கரிஞ்சிரும். உள்ளுக்குள்ள வேகாம போயிடும். சோ அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சே போடுங்க. அப்பதான் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். இப்போ எல்லா கட்லெட் சைடுமே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ஆயிடுச்சு நம்ம கட்லெட். இப்போ இத சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. வாவ்!